இஸ்ரேல் தள பார்வையாளருக்கு முதற்கண் வணக்கங்கள். ஜெர்மனியில் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு ஓய்வூதிய திணைக்களமானது ஓய்வூதிய திணைக்களத்திடம் போதுமான அளவு கையிருப்புகள் இருந்தால் மட்டுமே தொடர்ந்து ஓய்வூதியத்தை வழங்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன. குறிப்பாக தற்பொழுது ஜெர்மன் நாட்டில் ஒருவர் வேலை செய்து பின்னர் ஓய்வூதியத்தை பெறுகின்ற காலம் கூடுதலாக இருக்கின்றது. இதன் காரணத்தினால் எதிர்வரும் காலங்களில் இந்த நிலையில் மாற்றம் ஏற்படலாம் என்ற அச்சத்தின் காரணமாக ஜெர்மன் நாட்டு அரசாங்கமானது பல திட்டங்களை ஏற்கனவே முன்மொழிந்திருந்தன. குறிப்பாக ரீஸ்டர் ரெண்ட் என்று சொல்லப்படுகின்ற பிரிவாட் ரெண்ட் ஏற்கனவே அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற ஓய்வூதியத்துக்கு மேலதிகமான முறையில் ஒருவர் அரசாங்கத்திடம் சில சலுகைகளை பெற்று இவ்வாறான ரீஸ்டர் சொல்லப்படுகின்ற ஓய்வூதியத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தியிருந்தது. தற்போதைய புதிய அரசாங்கமானது இவ்வோய்வூதிய திட்டத்தில் மற்றொரு புதிய திட்டத்தை உட்புகுத்த இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஜெர்மன் நாட்டில் 6 தொடக்கம் 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு 6 வயதிலிருந்தே மாதாந்தம் 10 யூரோக்களை ஓய்வூதிய தொகையாக நன்கொடையாக வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இவர்களுக்கு இந்த பணமானது 6 தொடக்கம் 18 வயது வரை வழங்கப்படும் என்றும் 18 வயதின் பிற்பாடு இந்த 18 வயதுடைய நபருடைய உறவினர்களிடம் பணம் இருந்தாலோ அன்றில் இந்த 18 வயதுடைய நபர் தன்னிச்சையாக தனது ஓய்வூதிய வங்கி கணக்குக்கு பணத்தை செலுத்துவதாயும் செலுத்த முடியும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. முதற்கட்டமாக இந்த திட்டமானது 6 வயதை அடைந்த ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 2020 ஆண்டுக்கு பின்னர் பிறந்தவர்களுக்கு இந்த திட்டம் புதிதாக அறிமுகப்படுத்தப்படும் என்றும் படிப்படியாக மற்ற வயதினருக்கும் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது.